ஐயோ டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுத்துருக்காருங்க. நான் அழகா இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் மாஸ்னா வேஷ்டி சட்டை அந்த பட்டை தாங்க. இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரர் தான் வேணும் தமிழ்நாட்டுக்கு. பார்த்திபன் மிரட்டி எடுத்திருக்கிறாரு. சிவநேசன் இட்லி கடை சிறந்த கடை, சிறந்த படம். அருண் விஜய் வந்து நடிக்கல, ஒட்டச்சு எடுத்து வச்சிருக்காரு. மதுரை சைட்லாம் பயங்கரமா ஓடும். ஏன்னா அந்த ஒரு மண்ணோட விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா ஆழமா சொல்லியிருக்காங்க. வெள்ளி சனி ஞாயிறு வந்து இந்த படத்தை தியேட்டர்ல கூட்டம் கூட்டமா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வர்த்தான படம் இந்த படம். அவர் சாப்பிட்டுட்டு சிவனேசான அப்பா பேரை சொல்லும் போது கண்ணில் இருந்து தண்ணி விழுந்துருங்க எல்லாருக்கும். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை இப்போது உங்கள் அபிமான திரையரங்குகளில். அவர் வந்து ஒரு டைரக்டருங்க பிளஸ் ப்ரொடியூசர். அவர் தான் இந்த படமே பண்ணியிருக்காரு. மக்களுக்கு எப்படி வேணுமோ எப்படி பிடிக்குமோ சொல்லி அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்தோடு தான் அவர் எடுத்திருக்காரு. அவர் ஹைலைட்டாக தெரியணும், அருண் விஜய் சார் ஹைலைட்டாக தெரியணும்ல, அதெல்லாம் கிடையாது. இது படம், இது எல்லாருக்கும் என்னென்ன ஃப்ளேவரோ கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காரு. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அவர் வந்து அப்பா வந்து ஐயா வந்து பழைய ஆள். அவர் கேரக்டர் வந்து குறை சொல்கிறவங்களாம் இல்லை, எப்பவுமே எல்லாம் எதார்த்தமாக எப்படி நடிப்பாரோ அவர் அப்படியே நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக அவங்களோட கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா திருச்சிட்டம்பலமும் பயங்கரமாக அழுவ வச்சுது. எனக்கு ரொம்ப தாக்கின படம் அது 3 வருஷம் முன்னாடி. இப்பயும் வந்து அதே காம்பினேஷன் இருக்கிறனால தான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்க காம்பினேஷன் பார்த்து தான் நிறைய ஹீரோக்கள் வந்து இந்த தலைவன் தலைவி கூட அதுக்காக தான் அது வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட காம்பினேஷன் அப்படி இருக்கு, நம்ம கூட நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கூட நடிச்சிருக்கலாம். ஸோ அந்த காம்பினேஷன் இவங்க 2 பேருக்குள்ள விட்டே கொடுக்கலங்க, சூப்பராக இருக்குங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தொழிலை வந்து நடிப்பு எல்லாத்தையும் வந்து அவங்க அண்ணன் கிட்ட தான் கற்றுட்டு வந்துருக்காரு. கசூர் ராஜா சார் பையன் வேறு, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நடிப்பு அசுரன் வேறு. ஸோ அவரோட ஃப்ளேவரில் அவருக்கு என்ன தெரியுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்திருக்காருங்க. ஜிவி சார் வந்து மியூசிக் வந்து உயிர் கொடுத்துருக்காருங்க. எனக்கு வந்து வில்லேஜ் டான்ஸ் தான் பிடிச்சிருக்குங்க. ஏன்னா நம்மளோட பாரம்பரியம்ல என்னதான் நம்ம வந்து என்னதான் போனால் கூட ஃப்ளைட்டில் பிறந்தா கூட நம்ம வீட்டில் உட்காந்து இந்த இட்லி சாம்பார் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த சுகம் எங்கேயுமே கிடைக்காதுல்ல. அதுதான் இட்லி கடை. அவர் அதுதான் அந்த டச்சே டேரக்டர் டச்சே எடுக்கிறாரு. அங்கே தான் அவர் ஜெயிச்சிட்டாரு. தனுஷ் சார் வந்து அதில் தான் ஜெயிக்கிறாரு. அதே தெரிஞ்சிருச்சு எனக்கு. கமர்ஷியலாக ஒரு படம் தான் சார் இது. ஃபீல் குட் படம் தான் இது. கமர்ஷியல் ஏன்னா அதுதான் சார். இப்போ எப்படி சொல்றது, நம்மளோட மண் வாசனை கலந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும் போது படம் இட்டு தான் ஆகும். பாரதிராஜ் சார் எல்லாம் இப்போ பண்ணியிருந்தார்ல, அதே மாதிரி அதே ஒரு ஸ்டைலில் அதே ஒரு பிம்பத்தை தான் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா டேரக்டர்ஸும். அவர் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காருங்க. ஏங்க அவரை வந்து டைரக்ஷனுக்காக தான் வந்த குடும்பமே வந்து ஒரு இயக்குனர் குடும்பம். அதுல இருந்து வந்த பிளட் வந்து எப்படி தப்பா போயிடுமா? ரொம்ப அழகா அவருடைய ஃபேமிலி அழகா கொண்டு வந்திருக்காரு. எல்லா ஃபேமிலியும் இப்படிதான் இருக்குன்றதையும் ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கான ஒரு விஷயத்த அழகா ஒரு இயக்குனரா அவர் கொடுத்தாரு. எடுத்து இயக்கம் ரொம்பவே அழகா பண்ணிருக்காரு. நல்ல டைரக்டர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அருண் விஜய்க்காக அவர் எழுதும் போது அவரே வந்து மாசம் எழுதிருக்காரு. அருண் விஜய்க்கு நிறைய மாசம். தனுஷ்க்கு தான் மாசு. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அருண் மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள ஆட்கள் இருக்காங்க, நம்ம லைஃப்லயும் இருக்காங்கன்றத அழகா காமிச்சிருக்காரு. அருண் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காரு. ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல நல்லா இருந்து. கடைசி அவரை மாவாட்ட விட்டது ரொம்பவே நல்லா இருந்தது. தனுஷ் ஐயோ டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுத்துருக்காருங்க. நானு என்னடா நம்ம இட்லி கடைக்கு தான் வந்தோம். ஏன்னா பெருசா அந்த ஆடியோ லான்ச்க்கு போனேன். ஆனா வந்து அவர் இப்படி மாடர்னா இருக்க விஷயத்த நான் பார்க்கல. அவர் ட்ரெஸ்ஸிங், அவரோட ஹேர் ஸ்டைல், அவர் இங்க வந்து அந்த தாடியை கட் பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரீம் ஏன்னா அதெல்லாமே ரொம்ப அழகா இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் மாஸ்னா வேஷ்டி சட்டை அந்த பட்டை தாங்க. அதுல மாஸ்க் காட்டிட்டாரு தனுஷ் சாரு. எவனா இருந்தாலும் ரத்தத்துக்கு ரத்தமும் அடிக்கு அடி வந்து தீர்வு கிடையாது, அகிம்சையே வந்து நல்ல தீர்வுன்றத அழகா சொல்லியிருக்காரு. மாஸ்னா தனுஷ் சார் வேஷ்டி சட்டையோட இருக்கணும். 2 பேருமே ஈக்குவல் தான். தனுஷ் சாரோடைய முழு எஃபெக்ட்ல ஜிபியோட சப்போர்ட் இருந்ததுனால மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்வாமி தந்தா செம்ம சாங் கொடுத்துருக்காங்க. அது வீடியோ விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கொரியோகிராஃபும் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க ரொம்ப பாசிட்டிவா தோணுது. அவங்களது வந்து ரொம்ப சென்டிமெண்டாவும் அவங்களுக்கு கிளிக் ஆகும்னு தோணுது. அடுத்த படம் இந்த மாதிரி நேட்டிவிட்டியான ஒரு படம் எடுத்தாலும் சரி, இல்ல ஓகே கண்மணி மாதிரி ஒரு படம் எடுத்தாலும் இவங்க சேர்ந்து நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். இட்லி கடை, அதாவது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சோன்னா நமக்கு சிக்கல் வராது. ஓகேங்களா? ஆனா ஏன் இங்க சிக்கல் வருதுன்னா, நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவங்க அப்பா சேர்த்து தான் ஊருக்கு வந்த பிறகு அவங்க அப்பாவோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. கண்டிப்பா இட்லி கடையில நமக்கு சட்னி இருக்குதோ இல்லையோ,
வேதனையும் சோதனையும் இருக்குது. என் குலசாமி கண்டிப்பா நம்ம எல்லாரும் குலசாமிக்கு போனோம்னா நம்ம முப்பாட்டன் பாட்டன் கும்பிட்ட அந்த ஆசீர்வாதம் அங்க கிடைக்கும். எல்லாரும் குலசாமியை போய் பாருங்கன்னு இருக்காரு. இட்லி கடையை வேற கடையா நல்ல பாசத்தோட காட்டியிருக்காரு. தீபாவளிக்கு சிறந்த நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி விவேகமான போலீஸ்காரன், இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரர் தான் வேணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்திபன் மிரட்டி எடுத்திருக்கிறாரு. இந்த ஊரையே சேர்த்து வச்சிருக்காரு. அண்ணே இந்த நாட்டையும் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி நல்ல போலீஸ்காரவங்க வேணும். அவங்களாலதான் தர்மத்தை நலநடத்த முடியும். சிவனேசன் இட்லி கடை சிறந்த கடை, சிறந்த படம். ஓகேவா? அருண் விஜய் வந்து நடிக்கல, நான் உதச்சி எடுத்து வச்சிருக்காரு. நீ உதச்சி எடுத்தனா கடைசியா உனக்கு 2 கிலோ மாவு ஆட்டி தான் உனக்கு வெளியே அனுப்புவோன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்புறாரு. இந்த படத்துல அதே மாதிரி எங்க சமுத்திரக்கனியான கையிலையும் தூக்கிட்டான், கடையையும் தூக்கிட்டான், இவனை அடிச்சு உதச்சிட்டு நான் ஜெயிலுக்கு தான் போறேன்னு அவரும் பின்னி எடுத்திருக்காரு. 4 பேர் சிறந்த நடிப்பு, சூப்பர். நித்யா மேனன் உன்னையெல்லாம் நடிப்புன்னே சொல்லக்கூடாது, நீ எல்லாம் எங்க வாழ்க்கையில ஒண்ணு. எந்த படம் கொடுத்தாலும் அதுல நீ நின்னு கண்ணு ப்ரூவ் பண்ற. ஓகேவா? சூப்பர். மியூசிக் தான் என் பிள்ளை இன்னைக்கு சோகத்துல இருக்கும். விவேகத்து பெற்று நான் எவ்வளவோ சொன்னேன். குலசாமி குலசாமி என் குலங்காக்க வந்த சாமி, என் அப்பன் பாட்டன் எல்லாத்தையும் காப்பாத்தின சாமின்னு ஒரு பாட்டை போட்டா இருப்பாரு. படம் புல்லும் அந்த பாட்டுக்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் அப்ளாஸ் 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 அப்படி பின்னி பேட்டல் எடுத்துருக்கு. பீட்டர் கரான், நீ எல்லாம் வந்து ஃபைட்டு போடல, நீ டைட்டு போட்டிருக்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு டைட்டு போட்டிருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே. திருச்சிட்டம் படத்துலயும் அப்பா மகன் சென்டிமெண்ட் தான். ஆமா, இந்த படத்துல அப்பா மகன் சென்டிமெண்ட் தான். அது வந்து வேறடா, இது வந்து வேறடா. அந்த காலத்துல அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா ஐயா என் ராசாவேன்னு ஒரு படம் எடுத்தாரு தெரியுமா, சிவாஜி கணேசன் ஐயா வச்சு. அந்த படத்தோட இது உயிர் கனெக்ட். ஓகேவா? நீங்க எப்படின்னு கேட்டா அது கனெக்ட். அதுல வந்து நாடகத்தோட இது வந்து இட்லி கடை. ஓகேவா? அந்த பாசத்தையும் இந்த பாசத்தையும் அவங்க அப்பாவையும் ஜெயிச்சுட்டாரு. அவங்க அப்பா கஸ்தூரி ராஜாவையே மிஞ்சிட்டாரு நம்ம தனுஷ் சார். ஓகேவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இட்லி கடை மூவி உண்மையிலே செம்ம ஃபீலுங்க. நான் சொல்ற மாதிரி ஓகோ ஆகோ மாசு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு நல்ல காமா நல்ல ஒரு ஃபீல் விட்டா பார்த்துட்டு வந்தா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்தது. ஓப்பனாக சொல்லணும்னா நான் என் ஃபேமிலியோட வந்து பார்க்கலையேங்கிற வருத்தம் இருக்குது. ஏன்னா ஃபேமிலியோட பார்க்கும்போது அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். சீரியஸாகவே படத்தில் சொல்ல அந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வெளிநாட்டில் போய்ட்டு நீ எவ்வளோதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் உன் அப்பா அம்மா உன் குழந்தைங்களோட அந்த வாழ்கிற வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்காது. தயவுசெய்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வரும், அதில் கண்டிப்பாக எல்லாருமே எமோஷனல் ஆகும். சாதாரண இட்லி கடை அழுகிறது அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, ஆனால் அதையுமே அழ வச்சிருக்காருல, அதில் உண்மையிலே தனுஷாரை பாராட்டணும். உண்மையிலே சூப்பராக இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. ஓப்பனாக சொல்லணும்னா வில்லேஜ் சைடு ஒரு படம் தொட்டா கண்டிப்பாக அது ஹிட்டு தான். ஸோ இந்த படமும் நல்ல ஒரு ஹிட்டு. மதுரை சைட்லாம் பயங்கரமாக ஓடும். ஏன்னா அந்த ஒரு மண்ணோட விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக ஆழமாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. உண்மையிலே அது ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா செம்ம வில்லனு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா லாஸ்ட்டாக அந்த பாவம் நான் அவ்வளோ ரசித்தேன், இப்படி ஒரு வில்லனா. ஏன்னா ஒரு ஃபீல், அது ஒரு விதமான சைக்கோத்தனமான ஒரு விஷயமா இருக்கும் வில்லன். ஆனால் வந்துட்டு ரொம்ப பெருசாக காட்டாட்டாலும் அந்த சைக்கோத்தனத்தை ரொம்ப எமோஷ்னலாக காட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தாங்கிறதையும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மாவாட்டை விட்டுருவாங்க, அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் வந்து செம்ம ஃபீல். நானுமே போய் ஒரு தடவை ஆட்டோரில் லைட்டாக மாவாட்டி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எமோஷ்னலாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. செம்ம ஃபீலான ஒரு மூவி. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாண்டி ஜிவி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப வருஷமாக அவர் வெஸ்டர்னாக கேட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த வில்லேஜ் சைடு அந்த கருப்பசாமியோட சாங் கேட்ட வேறு வைப்பு, செம்ம ஃபீல். உண்மையிலே மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம சப்போர்ட்டிவ். அதை தாண்டி எனக்கு ஹீரோனிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே உண்மையிலே அது மதுரைக்கார பிள்ளையாக தான் இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. எங்கள் பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா தூக்கிட்டு ஓடிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரிஜினலாகவே இருந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அந்த தலையில் வைக்கிற மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ. அந்த ஒரு கனகாமரம் ஒன்று வைப்பாங்க, கனகாமரம்னு சொன்னாலே எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அதை வச்ச விதம்லாம் அந்த ஸ்டைலில் அந்த வில்லேஜில் வளர்ந்தால் மட்டும்தான் அது வரும். எவ்வளோதான் நம்ம சிட்டிக்குள்ளே இருந்து அதை ட்ரை பண்ணாலுமே வராது. பட் அந்த விஷயங்கள்லாம் அவங்க செம்மையாக கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. தனுஷோட 4வது படம் என்னை பொறுத்தவரை நீக்கு வந்து சரியாக போகல. என்னன்னு கேட்டால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜென்சி பசங்களை நம்பியே படம் எடுத்தார். ஸோ அவங்க காலவரி விட்டாயின்னு தான் நினைக்க முடியும். ஆனால் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு 80s கிட்ஸை 90s கிட்ஸை நம்பி எடுத்திருக்காப்புல. இந்த ஷோ விட்டுருங்க,
வெள்ளி சனி ஞாயிறு வந்து இந்த படத்தை தியேட்டரில் கூட்டமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் இந்த படம். டீசன்ட் வாட்ச் மூவி. எங்கேயுமே நம்மளை வந்து முகசுலிக்க வைக்காது. ஒரு அழகான படத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். மியூசிக்கை பொறுத்தவரை ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு தேவையா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா சந்தோஷ் நாராயணன் இதோட பயங்கரமாக பண்ணுவாப்புல. ஸோ சந்தோஷ் நாராயணன் போட்டுக்கலாமே நினச்சா நானும் ஆளுதான் அப்படின்னு அடிச்சு வச்சுக்காப்புல பாருங்கள். மியூசிக்கு செம்மையாக இருக்கும். கிழமை இட்லி சாப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது தனுஷ் இட்லி. ஏன்னா அவன் அப்பா இட்லி சாப்பிட்டு வளர்ந்தவன் கிட்டத்தட்ட 20 வருஷமா. அப்போ வந்து அந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இட்லி சாப்பிடுவேன் நல்லா இருக்குப்பா. ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர் கண்ணில் வந்து அழுவாப்புல தனுஷ். அப்போ வந்து அவருக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு கிடச்சிடும். அப்போட ட்ரிக்கு அதில் வந்து இட்லி செஞ்சு போவாப்புல. அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல போகிறாரோன்றது ஆடியன்ஸை கூட ஃபீல் பண்ண வச்சிருப்பாப்புல மியூசிக்கில். அவர் சாப்பிட்டுட்டு சிவனேசான்னு அப்பா பேரை சொல்லும் போது கண்ணில் இருந்து தண்ணி விழுந்துருங்க எல்லாருக்கும். அந்த அளவுக்கு எமோஷனலான படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. செம்ம. அருண்ஜிக்கு செம்ம கம்பேக் மூவி. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. கிளைமேக்ஸ்லாம் சரியான ட்விஸ்ட்டு. அவரை பார்த்தா கோவம் வரும். கடைசியில் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம பரிதாபப்படுற அளவுக்கு மேட்டர் பண்ணி வச்சிருக்காப்புல. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கிராமத்தில் இந்த விஷயங்கள், எமோஷனலான விஷயங்கள், தனுஷ்க்கு ஒரு கில்ட் என்னென்னா நம்ம அப்பாவோட கடைசி காலத்தில் அவங்க கூட இல்லையே, அவங்கள ஜஸ்ட்டு ஃபோனில் தானே பேசிகிட்டு இருந்தோம், அந்த ஒரு கில்ட்டு ஃபீலு. அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூத்துக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஃபீல். ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் எதையோ தாண்டி ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸோட கடைசி காலத்தில் வந்து அவங்க கூட இருக்க முடியாமல் போகிற ஒரு சுச்சுவேஷனு. அது இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூத்துக்கான படம் கிடையாது. ஏன்னா யூத்து வந்து அடுத்தன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட் பேஸாக எதிர்பார்ப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முறை பார்க்கலாம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கதைக்கு என்ன மியூசிக் தேவையோ, சாங்ஸ் ஆட்டும் சரி, பிஜிஎம் ஆட்டும் சரி, ஜி பிரகாஷ் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. தனுஷும் ஒரு டைரக்டராக வந்து அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது வந்து கதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஒரு கதைக்கான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்கா. அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். லோகேஷ் கனகராஜ் இல்லை நெல்சன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு 10 தியேட்டர்கள் மூவ்ஸை போட்டு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எழுதிடுறாங்க. அவ்வளோதான் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒரு கதை எடுத்துகிட்டு அந்த கதைக்கு என்னென்ன நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், என்ன சீன்ஸ் வைக்கணும், என்ன சீன் வச்சா கதை நவரும், அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கே ரவிக்குமார், நம்ம பி வாசு, இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் பண்ண படங்களோட அந்த ஒரு அப்ரோச் ஒரு பண்ணுறா. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னி கூட நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மன்னன் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும், சந்திரமுகி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த தனுஷோட டைரக்ஷனில் எனக்கு வந்து கிடைக்குது. தப்பு பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பாக இந்த ஆங்கிளில் போகும்போது சூப்பரான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. இந்த படம் மோசமான படம் கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து காலகட்டத்தில் வந்தவொடனே டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இட்லி எல்லாருக்கும் போட்டாங்க. இட்லி ரொம்ப நல்லா இருந்தது. படமும் ரொம்ப அருமையாக இருந்தது. பூர்வீகத்தை மறக்கூடாதுன்றது தான் கதை. ஃபர்ஸ்ட்டு அவர் புரியல. அவர் படித்த படிப்புக்காக அவர் வெளிநாட்டு போனோம், வெளியே போய் நல்ல சம்பாதிக்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் பூர்வீகம் மறக்கூடாதுன்றது தான் கதை. ரொம்ப நல்லா இருக்கு. மாடர்ன் தனுஷ் நல்லா இருக்காரு, இல்லை வில்லேஜ் கட்டது? ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது கதை. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் எல்லாரும். அருண் விஜய் நடிப்பு. அருண் விஜய் தான் சொல்கிறேன். அவர் வந்து என்னன்னா ஏற்கனவே சொன்னதான் அதான் அவர் வந்து ஒரு வசதியான இடத்துல வந்தவங்க. அந்த அடித்தட்ட மக்களோட இது தெரியல அவருக்கு. அந்த ஈகோவால தான் அவர் பிரச்சனை ஆகுது. குடும்பத்தோட பார்க்கலாம். ஒரு டைம் 2 டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை இப்போது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.